இப்போ நாம் எப்படி ஃப்ளிப்கார்ட்டில் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஃபஸ்ட்டு இப்போ ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணதையும் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை சர்ச் பண்ணுங்கள். நான் இப்போ மொபைல் கவர்னு சர்ச் பண்ணுறேன், எனக்கு தேவை அது. மொபைல் கவர்னு சர்ச் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் காமிக்கும். அதில் உங்களுக்கு பிடிச்ச மொபைல் கவரை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணதையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ரிசல்ட்டை கிளிக் பண்ணதையும் அதில் டெலிவரி ஃபீஸ் 40 ருபீஸ்ன்னு காமிக்கும். நம்ம அந்த டெலிவரி ஃபீஸ் 40 ருபீஸ் இல்லாமல் எப்படி ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கார்ட்டில் ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணதையும் வெளியே வந்து அது நீங்கள் போய் கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் இருக்கும். இப்போ அந்த கார்ட்டில் டெலிவரி ஃபீஸ் 40 ருபீஸ்ன்னு காமிக்கும். அந்த 40 ருபீஸ் இல்லாமல் எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டை சர்ச் பண்ணணும். அதாவது அந்த ப்ராடக்ட் வந்து 500 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். நான் இப்போ மொபைல்ஸை சர்ச் பண்ணுறேன். மொபைல் ஃபோனை சர்ச் பண்ணதையும் ரிசல்ட் காமிக்கும். எனக்கு சாம்சங் ஃபோன் நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதையும் ஃபஸ்ட்டு ரிசல்ட் காமிக்கும். 15,000 ஒரு மொபைல் காமிக்கும். அந்த மொபைலை கார்ட்டில் ஆட் பண்ணிக்காங்க. ஆட் பண்ணதையும் கார்ட்டில் மறுபடியும் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட் இருக்கும். அந்த 2 ப்ராடக்ட்டுமே டெலிவரி ஃபீஸ் வந்து ஃப்ரீன்னு காமிக்கும். ஃப்ரீன்னு காமிச்ச உடனே நீங்கள் போய் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதையும் பேமெண்ட் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எந்த பேமெண்ட் வேணாலும் ப்ளேஸ் பண்ணிக்காங்க. இப்போ நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்ட்ராவாக 500 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் பண்ண ப்ராடக்டை கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து ஆர்டர் ஆகிரும் ஃப்ரீயாக, டெலிவரி சார்ஜ் இல்லாமல். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.